Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடிய கப் கேக் எப்படி பண்றது அப்படினாங்க பார்க்க போறோம். இந்த கப் கேக் பண்றதுக்கு நமக்கு கப் கேக் மோல்ட் வந்து எதுவுமே தேவையில்ல. வீட்ல இருக்கக்கூடிய பேப்பர் கப் இருக்குல்ல, டீ கப் அது மட்டும் இருந்தா போதும். ரொம்ப சாஃப்ட்டா பார்க்கிறது பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படினு. இந்த கேக் வந்து சூப்பரா நம்மளால செய்ய முடியும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இந்த கப் கேக் பண்றதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பிளெண்டர் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜார் இருந்தா போதும். சோ இதுல 1/4 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வீட்ல நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து தான் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கிறேங்க. நீங்க வந்து பட்டர் உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். இல்ல பட்டர் இல்ல அப்படினா சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். அது வந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கிற மாதிரியா இருந்தா. அடுத்ததா வந்து அதே 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்க விருப்பம் இல்ல அப்படினா ஒரே ஒரு முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் எல்லாமே 1/4 கப் சேர்த்துருந்தோம். மாவு மட்டும் 1/2 கப் சேர்க்கணும். அடுத்ததாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக இந்த சின்ன டீஸ்பூனால் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதே டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சிட்டு செய்யும் போது கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது சோடா உப்பு இருக்குல்ல, அதுவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா சளிச்சிட்டு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம்ல, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அடித்தோம்ல, அந்த மிக்சர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை சேர்த்து செய்யலாம். ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதே மாதிரி வந்து வரும். இதுக்கு ஆல்ட்ராக வந்து அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு இந்த பாருங்கள் இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாசனைக்காக. இது சேர்க்குற அந்த கிளிப்பிங் வந்து கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து இது காமிக்கிறேன். இது வந்து சேர்த்துக்கோங்க. இது இல்லாத பட்சத்தில் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைதா மாவில் செய்யவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆல்ட்ரும் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேப்பர் கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 4 கப் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க மாவு மிக்சருக்கு இது சரியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்க பேப்பர் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் கீழே வந்து அடிப்பிடிக்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கப் எடுக்கக்கூடாது. பேப்பர் கப் மட்டும்தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு மிக்சர் வந்து இதில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவு தான் மாவு சேர்க்கணுங்க. ஸோ இந்த மாவு வந்து எனக்கு வந்து சரியாக இருந்தது. நான் 4 கப்பு வந்து சேர்த்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். கீழே இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இந்த மேலே ஒரு பிளேட் போடுறல, இது வந்து எனக்கு தோசை தவாலேருந்து அடியில் வந்து பிளேட் கழண்டு வந்துருச்சு. அதை போட்டிருக்கேன். இது வந்து இது தான் போடணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கலாம். சைடில் வந்து அந்த பிளேட் தொடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இதை வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. நான் சும்மா அது வேஸ்ட்டாக இருக்குன்றதில்ல, அது வந்து பேக்கிங்காக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கேஸ்கெட் போட்டிருக்கணும். மேலே இருக்க விசில் மட்டும் எடுக்கணும். மூடியில் விசில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு சரியாக ஒரு 35 நிமிஷம் வந்து இது நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுட்டு உள்ளே குத்தி பார்த்திங்க அப்படின்னா மாவு ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அந்த கப்பில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஆறி போனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சுற்றி எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். கீழே வச்சு டேப் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃப்ளஃபியாக இருக்கிறது வந்து சுருங்கிடுன்றதால நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இது யூஸ் அண்ட் த்ரோ தானே, ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிற மாதிரி இருந்தால் அந்த கப்போட அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது வந்து 1 வாரம் வரைக்கும் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து இதை எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கப்லேயும் ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக வந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்ல. வீட்டில் இருக்க மிக்ஸி மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி சூப்பரான கேக் செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.